மணியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கி இளநீரும் இனியன என்பதனும் இனிய பேச்சு நடை உடை பாவனை கொண்ட எங்கள் பள்ளியின் முன்னாள் முதல்வர் அருட்சகோதரர் ஸ்டீபன் சௌரிராஜ் தீஸ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். Dear everyone, it is with great pleasure and honor that I stand before you today to extend a warm and heartfelt welcome to our esteemed chief guest for the annual day program, Brother Stephen Savaraj SKC, a principal of Arul Chandra Academy and former principal of SNAPS. A warm welcome to you, brother. தேடிச்சோறு மிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற பாரதியின் வார்த்தைகளை வாழ்வாக்கி ஆஞ்சலோ மாநிலத்தில் உள்ள அத்துணை ஆங்கில வழி பள்ளிகளுக்கும் உயிர் துடிப்பாய் நின்று இன்றைய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற எங்களுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆஞ்சலோ மாநிலத்தின் தலைவர் பேரருட் சகோதரர் ஐயா ஏ பாக்கியநாதன் அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரர் ஐயா பூபாலன் டோமினிக் விக்டர் அவர்களே, இந்த பள்ளியின் முதன்மை பணியாளனாக இருந்து இந்த பள்ளியின் வரலாற்றில் தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிற இந்த பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரர் ஆரோக்கிய அருண் அவர்களே, இந்த 15வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர்கள் விஜய் டிவி கேபிஒய் பாலா மற்றும் விக்னேஷ் அவர்களே, இந்த தமிழ் உலகில் திரைத்துறையில் அது சின்னத்திரையாக இருந்தாலும் பெரிய வெண்திரையாக இருந்தாலும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் பங்கெடுப்பவர்கள் எல்லாம் பொழுதை போக்குவதற்காகவே இருக்கின்ற சூழலில் தங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் சமுதாயத்தின் பழுதுகளை நீக்குவதாக பார்த்தவர் தான் விஜய் டிவி கேபிஒய் பாலா. லெட்ஸ் கிவ் எ வெரி பிக் அப்ளாஸ் அண்ட் வெல்கம் இன் அவர் மிஸ்ட். இந்த விஜய் டிவி கேபிஒய் பாலா சமூகத்திற்காக பொழுதுபோக்கு நிகழ்வுகளை வழங்குவதாக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் மானுடத்திற்கு மனிதநேயத்தின் பண்பை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கேபிஒய் பாலாவின் இதயம் இந்த மக்களுக்காக துடித்தது. அண்மையிலே சென்னை வெள்ளம் நடந்த பொழுது தன்னுடைய சேமிப்பில் இருந்து அந்த மக்களுக்காக ஓடோடி சென்று உழைத்தவர் இன்று இந்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பது இயேசுவின் திரையிறதைய சபை சகோதரர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களில் முதல் நிறுவனத்தில் முதல் முறையாக காலடி வைத்திருக்கிற கேபிஒய் பாலா மற்றும் சகோதரர் விக்னேஷ் அவர்களை மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷத்தோடு நான் வரவேற்று எனக்கு கொடுக்கப்பட்ட மணித்துளிக்குள் 2 செய்திகளை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலிலே இந்த பள்ளியின் முன்னாள் முதல்வர் என்ற நிலையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த 15வது ஆண்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அருட்சகோதரர் அருணை நினைத்து பார்க்கிறேன். ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருவரை ஒரு விழாவிற்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த விழா மேடையிலே இருந்து மிகச்சிறந்த பேச்சாளர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி வரிசையில் இருந்து இருவர் துப்பாக்கியை எடுத்து அந்த சிறப்பு விருந்தினரை நோக்கி நீட்டுகிறார்கள். சிறப்பு விருந்தினர் இங்கிருந்து பார்க்கிறார், மேடையிலிருந்து பார்க்கிறார், யாரோ ஒரு துப்பாக்கியை வைத்து மிரட்டுவதை பார்க்கிறார். இவரும் பயந்து போனவராய் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக மேடையை நோக்கி முன்னேறி வருகிறார். முன்னேறி மேடைக்கு முன்பு வந்த பிறகு இந்த சிறப்பு பேச்சாளர் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறார். ஆனால் அந்த நபர் அந்த துப்பாக்கியை கையிலிருந்து கீழே இறக்குவதாக இல்லை. உடனடியாக நேரடியாக சென்று அந்த நபரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீ தான் என் பக்கத்தில் வந்தியே, அதுக்கப்புறம் தான் பேச்சை நிப்பாட்டிட்டனே, அந்த துப்பாக்கியை தயவு செஞ்சு கீழே போடியா, இன்னும் எதுக்கே வச்சிருக்கேன்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானா, இது உன்னைய சுடுறதுக்கு இல்லை, உன்னை எவன் இங்கே கூப்பிட்டானா அவனை சுடுறதுக்கு தானா இந்த துப்பாக்கி அப்படின்னானா. இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளரை ஒரு இடத்திலே கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு பக்கத்திலே பேசுவதற்காக அழைக்கிறார்கள். ஏராளமான தற்கொலைகள் அங்கே நடக்கிறது. ஆகவே இங்கு வருகின்றவர்களின் மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் அங்கே நின்று உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த உரையை கேட்ட பின்பு ஒரு இளைஞன் நேரடியாக அந்த தன்னம்பிக்கை பேச்சாளரிடம் சென்று, ஐயா நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இந்த குணா குகைக்கு வந்தேன்,
இப்பொழுது உங்கள் உரையை கேட்ட பின்பு அந்த முடிவை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னாராம். அப்பொழுது இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் அந்த இளைஞனின் அருகில் சென்று, அந்த அளவிற்கு என்னுடைய உரை உன்னை பாதித்ததா, எந்த இடத்தில் எந்த வார்த்தை உன்னை மிகவும் தொட்டது என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் சொன்னானாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லையா, இப்படியெல்லாம் பேசுற நீயே உயிர் வாழும்போது நான் ஏன் சாகன்னு முடிவெடுத்தேன் அப்படின்னானாம். இந்த இரண்டும் எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறேன். என்னுடைய பாசத்திற்குரிய பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, இந்த பள்ளியை நம்பிக்கையின் அடையாளமாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, உலக வரலாற்றில் உலகத்தின் எந்த பகுதியிலும் நாம் ஆரம்ப கல்வி முதல் பள்ளி கல்வியை தொட்டு கல்லூரி கல்வியை முடிக்கின்ற வரை வரலாற்று பாடத்தை படிக்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு என்றதை இல்லாமல் வரலாற்றை நாம் படிக்க முடியாது. 2020ஆம் ஆண்டுக்கு பின்பு எல்லா கல்வி நிறுவனங்களும் சந்தித்த மிகப்பெரிய சவால், இனிமேல் இந்த வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் என்றால் கொரோனாவிற்கு முன்பு கொரோனாவிற்கு பின்பு என்றுதான் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயத்தை ஒரு கொரோனா வைரஸ் உருவாக்கிவிட்டது. என்னுடைய பார்வையில் இந்த பூதப்பாடியில் உள்ள செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஸ்னாப்ஸ் பள்ளியின் வரலாற்றிலே இந்த பள்ளிக்கு என்று ஒரு வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த வரலாற்றை எப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பார்வையில் மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், இதயத்திலிருந்து சொல்லுகிறேன், அருட்சகோதர ஆரோக்கிய அருணின் வருகைக்கு முன், அருட்சகோதர ஆரோக்கிய அருணின் வருகைக்கு பின் என்றுதான் எழுத வேண்டும். Let us give a very big applause to ஆரோக்கிய அருண் for his tremendous service, for his wholehearted and self-dedication to bring up this institution. அன்பான பெற்றோர்களே, இப்பொழுது உங்களுக்கான செய்தியை வருகிறேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்ற பொழுது நாம் கல்வி நிலையத்தை தேடி அலைய வேண்டியது இல்லை. நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுக்கின்ற கல்வி நிலையம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் குழந்தைகளை விடுங்கள். மிகப்பெரிய கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும். எல்லா பணக்காரர்களும் கூடி நிற்கின்ற கல்வி நிலையத்தில் என்னுடைய குழந்தையை படிக்க வைக்க வேண்டும். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய வளாகத்தின் உள்ளே நுழைந்தாலே தமிழ் மொழி கேட்காத ஒரு பள்ளி வளாகத்தில் என் குழந்தை படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு திரைப்படம் திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் படத்திலே நாகேஷுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் உள்ள உரையாடலை இன்றும் பலர் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிக்கவே முடியாது எது, சேர்ந்தே இருப்பது எது என்று இந்த வசனத்தை பல முறை கேட்டிருப்போம். இந்த படத்திற்கான இயக்குனர் சிவாஜி கணேசனை பார்த்து சென்று சந்திக்கிறார். ஐயா, நான் எடுக்கக்கூடிய திருவிளையாடல் படத்திலே நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜியிடம் கேட்கிறார். நடிகர் திலகம் சிவாஜியிடம் கேட்ட பின்பு சிவாஜி ஒத்துக்கொள்கிறார். அதே படத்தில் நடிப்பதற்காக நடிகர் நாகேஷிடமும் சென்று கேட்கிறார். ஐயா, ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார், அவரோடு இணைந்து நீங்களும் நடிக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகர் நாகேஷிடம் வாய்ப்பை கேட்கிறார் அந்த படத்தின் இயக்குனர். அப்பொழுது நாகேஷ் சொல்லுகிறார், ஐயா, நடிகர் திலகம் சிவாஜி எங்கே, நான் எங்கே? நடிகர் திலகம் சிவாஜியோடு சேர்ந்து நான் எப்படி நடிக்க முடியும்? காலத்தில் என்னை போன்று சிவாஜியோடு சேர்ந்து நடித்தால் அந்த படத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள், என்னை எள்ளி நகையாடுவார்கள். ஆகவே இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுகிறார் நாகேஷ். இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் நாகேஷிடம் இயக்குனர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டாம், தானாக புலம்புவது போல் நடித்தாலே போதும், ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நடிகர் திலகமும் சிவாஜியும் நாகேஷும் இணைந்து அந்த படத்தை நடித்து முடிக்கிறார்கள். படத்தின் வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. படத்தின் வெற்றி விழா கொண்டாடப்பட்ட பொழுது எல்லோரும் சென்று நடிகர் திலகம் சிவாஜியை வாழ்த்துகிறார்கள். ஐயா, உங்களால் தான் இந்த படம் இவ்வளவு நாட்கள் ஓடியது, உங்களால் தான் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக மாறியிருக்கிறது என்றெல்லாம் வாழ்த்துகிறார்கள். எல்லா வாழ்த்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு நடிகர் திலகம் சிவாஜி ஓரத்தில் நின்று கொண்டிருந்த நாகேஷை பார்த்து, நாகேஷ், இந்த படத்தின் வெற்றிக்கு முழு முதல் காரணம் நீதான் நாகேஷ். இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இந்த படத்தை பார்த்தால் கூட என்னை சொல்ல மாட்டார்கள், உன்னைதான் எல்லோரும் புகழ்வார்கள் என்று நடிகர் திலகம் சிவாஜி நாகேஷை பார்த்து பாராட்டுகிறார். எங்கே புதிதாக சிவாஜி கணேசன் நாகேஷை பாராட்டியவுடன் எல்லா கூட்டமும் நாகேஷ் பக்கம் திரும்பியது. நாகேஷிடம் ஒரு பத்திரிகை நிருபர் சென்று கேட்டார், நடிகர் திலகம் சிவாஜியே பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் அப்படி என்னத்தான் செய்தீர்கள் அந்த படத்தில் என்று கேட்ட பொழுது நாகேஷ் சொன்ன பதில்தான் இன்று நம்முடைய தலைமுறையில் உள்ள குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய பதில். நாகேஷ் வேறொன்றும் பெரிதாக சொல்லாமல் சொன்னாராம், இயக்குனர் என்னிடத்தில் வந்து அனுமதி கேட்டார், இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். சிவாஜி
அவர்களோடு இணைந்து நான் நடிப்பதில் உடன்பாடில்லை என்றெல்லாம் சொன்னேன். அப்பொழுது தானாக புலம்புவது போல்தான் உங்களுக்கான கேரக்டர், உங்களுக்கான கதாபாத்திரம் பல நேரங்களில் தானாக புலம்புவது போல் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தாராளமாக நடிக்கலாம் என்று சொல்லி என்னிடம் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நான் சென்னையில் உடற்பயிற்சிக்காக வாக்கிங் செல்வேன். வாக்கிங் செல்லுகின்ற பொழுது அந்த குளத்தின் அடுத்த கரையில் ஒரு நபர் நின்று ஒரு பைத்தியக்காரன் புலம்பிக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் நான் அந்த பைத்தியக்காரனை பார்த்தேன், அவனிடம் பார்த்து கற்றுக்கொண்டேன், அவனிடம் கற்றுக்கொண்டதை நான் படத்தில் நடித்தேன் என்று சொன்னாராம் நாகேஷ். பாசத்திற்குரிய பெற்றோர்களே, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடம் கூட கற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் வள்ளுவர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு பள்ளியாக இந்த செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை பார்க்கிறேன். இரண்டாவது ஒரு நிகழ்வோடு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். ஒரு பறவை சொன்னதாம் ஒரு வேடனிடம், நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உனக்கு நான் 3 அறிவுரை சொல்லுகிறேன் என்று சொன்னதாம். வேடன் அந்த பறவையை பிடித்து விட்டான், வலையை வைத்தான், கண்ணியை வைத்தான், எப்படியோ முயற்சி செய்து பிடித்து தன்னுடைய கரங்களிலே வைத்து கொண்டான் பறவையை. தன்னுடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்த பறவை அந்த வேடனிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, நான் உனக்கு 3 அறிவுரைகள் சொல்லுகிறேன், நீ வாழ்க்கையில் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொன்னவுடன் இந்த வேடன் பறவையிடம், ஓகே, ஐ வில் லிசன் டு யுவர் அட்வைசஸ், கைண்ட்லி டெல் மீ ஆல் த 3 அட்வைசஸ் என்று கேட்கிறான். கொஞ்சம் ஆங்கில வழி பள்ளிகளை படித்தவனாக இருந்திருப்பான் போல. உடனடியாக இந்த பறவை சொன்னதாம், நான் உனக்கு 3 அறிவுரை சொல்லணும்னா 3 கண்டிஷன். முதல் கண்டிஷன், உன்னுடைய கையிலிருந்து என்னை நீ விடுவித்து விட வேண்டும். உன்னுடைய கையிலிருந்து என்னை விடுவித்து விட வேண்டும். நான் பறந்து சென்று மரத்தில் உட்கார்ந்த பின்புதான் உனக்கு முதல் அறிவுரையை சொல்வேன் என்று சொன்னதா. உடனடியாக இவன் கையிலிருந்து விடுகிறான். பறவை பறந்து மரத்துக்கு சென்று விடுகிறது. மரத்தில் ஏறி அமர்ந்த பின்பு வேடன் கேட்கிறான், இப்பொழுதாவது சொல் என்று சொல்லுகிறது. அப்பொழுது பறவை சொல்லுகிறது, கடந்த காலத்தை குறித்தும் நீ வாழ்க்கையில் இழந்ததை குறித்தும் வருத்தப்படாதே என்று சொன்னதாம் முதல் அறிவுரையை. கடந்த காலத்தை குறித்தும் நீ வாழ்க்கையில் இழந்ததை குறித்தும் வருத்தப்படாதே என்று முதல் அறிவுரையை சொன்னதா. இப்பொழுது மீண்டும் வேடன் ஆர்வமாய் அந்த 2வது அறிவுரையை சொல் என்று சொன்னதாம். அப்பொழுது பறவை சொன்னதாம், மூடனே, நீ என்னை விட்டு விட்டாயே, என்னுடைய வயிற்றில் மிகப்பெரிய வைரக்கல் இருக்கிறது, நீ என்னை உன்னிடத்திலேயே வைத்திருந்தால் அந்த வைரத்தை வைத்து மிகப்பெரிய பணக்காரனாக ஆகியிருக்கலாமே என்று சொன்னதாம். அப்பொழுதுதான் இவன் உடனடியாக சொன்னானாம், பரவாயில்லை, நீ 2வது அறிவுரையை சொல் என்று சொன்ன பொழுது அந்த பறவை சொன்னதாம், யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே, உன்னுடைய பகுத்தறிவை கொண்டு யோசித்து பார் என்று சொன்னதாம். 2வது அறிவுரையை சொன்னதாம், யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே, உன்னுடைய பகுத்தறிவை கொண்டு யோசித்து பார் என்று சொன்னதாம். இவன் வேடன் சற்று முகவாட்டத்தோடு வருத்தத்தோடு 3வது அறிவுரையாவது சொல்லுவாயா என்று கேட்டானாம். அப்பொழுது அந்த பறவை சொன்னதாம், உனக்கு 3வது அறிவுரை சொல்லி பயன் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய கையிலிருந்து நான் பறந்து மரத்தில் வந்துவிட்டேன். உனக்கு சொன்ன முதல் அறிவுரை கடந்த காலத்தை குறித்தும் நீ இழந்ததை குறித்தும் வருத்தப்படாதே என்று சொன்னேன். அந்த அறிவுரையையும் நீ பின்பற்றவில்லை. 2வது அறிவுரை சொன்னேன், யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்காதே, உன்னுடைய பகுத்தறிவு கொண்டு யோசித்து பார் என்று சொன்னேன். ஒரு சிறிய பறவை இனமான எனக்குள், என் வயிற்றுக்குள் எப்படி நான் ஒரு பெரிய வைரக்கல்லை வைக்க முடியும்? அதை நீ சற்று யோசித்து பார்த்தாயா? உனக்கு 3வது அறிவுரை தேவையில்லை என்று சொன்னதா. பாசத்திற்குரிய பெற்றோர்களே, ஒரு கல்வி நிறுவனத்தை நம்பி வந்திருக்கின்ற நாம் இந்த கல்வி நிறுவனத்தை நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற நாம் இந்த கல்வி நிறுவனம் கடந்து வந்த கடந்த காலத்தை குறித்து குறை சொல்லாதீர்கள். இன்று இந்த பள்ளியில் எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் என்னவென்றெல்லாம் யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்தவரை
என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இயேசுவின் திரு சபை சகோதரர்களின் ஆஞ்சலோ மாநிலம் நடத்துகின்ற ஆங்கில வழி பள்ளிகளிலே அத்துணை வகுப்பறைகளிலும் உயர் திறன் கூடிய கணினி வகுப்பறைகள் கொண்ட ஒரே பள்ளி செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி பிரைமரி பள்ளி. ஒட்டுமொத்த மாநிலத்திலும் எல்லா வகுப்பறைகளிலும் டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக உள்ள ஒரே பள்ளி இந்த செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி. கடந்த காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காத வசதியை குறித்து வருத்தப்படாதீர்கள். இரண்டாவதாக, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதீர்கள். உங்களுடைய பகுத்தறிவு கொண்டு யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். போகிற போக்கில் யாராவது ஒருத்தர் சொல்லுவார்கள், ஸ்னாப்ஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷே இல்லப்பான்னு. போற போக்கில் யாராவது சொல்லுவாங்க, ஸ்னாப்ஸ்ல ஹேண்ட் ரைட்டிங்கே சரியில்லைப்பாங்க. போற போக்கில் யாராவது சொல்லுவாங்க, ஸ்னாப்ஸ்ல டீச்சர்ஸே சரியில்லை. போற போக்கில் ஸ்னாப்ஸ்ல பிரின்சிபாலே சரியில்லை. யார் எதை சொன்னாலும் உங்கள் பகுத்தறிவு கொண்டு யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளை இந்த கலை மேடையில் இந்த 15வது ஆண்டு விழாவில் உங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய கலைஞர்களாக, அவர்களுக்குள் புதைந்து கிடக்கின்ற இந்த உள்மன ஆற்றல்களை வெளிக்கொணரக்கூடிய தளமாக இந்த பள்ளி இதை மாற்றி இருக்கிறது. இதை விட மிகப்பெரிய சாட்சியம் என்னவாக இருக்க முடியும்? Once again, joining with all the teaching faculties and joining with the management, the correspondent and the principal, I extend my heartfelt appreciation to all the children of St. Ignatius Nursery and Primary School for having brought out the hidden potentialities and the innate capacities in every individual. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், education is the manifestation of perfection already reached in men என்று சொல்கிறார். மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கக்கூடிய முழுமையை வெளிக்கொணர்வதுதான் உண்மையான கல்வி என்று சொல்லுகிறார்கள். இறுதியாக, பாசத்திற்குரிய பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே, இந்த பள்ளியின் எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற ஆஞ்சலோ மாநிலத்தின் தலைமை சகோதரர் முதற்கொண்டு இந்த பள்ளியின் தாளாளராகவும் முதல்வராகவும் பணியாற்றிருக்கிற அருட்சகோதரர் டோமினிக் மற்றும் அருட்சகோதரர் ஆரோக்கிய அருள், இவர்களோடு இணைந்து உழைக்கின்ற தன்னலமற்ற உள்ளத்தோடு தாராள உள்ளத்தோடு உழைக்கின்ற ஆசிரிய பெருமக்களை இந்த நாளில் நாம் மனதார பாராட்ட வேண்டும். இந்த குழந்தைகளுக்குள் புதைந்து கிடக்கின்ற அந்த உள்மன ஆற்றல்களை இவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்திலே ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2001ஆம் வருடம் இந்திய தாய் திருநாட்டின் குடியரசு தினம் என்பது ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த சமூகத்தில் இதயம் இருக்கின்ற எல்லோரையும் உலுக்கிய நிகழ்வு குஜராத்தில் நடந்த பூகம்பம். அந்த ஜனவரி 26ஆம் தேதி நடந்த பூகம்பத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் நகரிலே மவுண்ட் கார்மேல் என்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய புருதா தேசாய் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவி கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி 2 நாட்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புருதா தேசாய் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த புருதா தேசாய் தன்னுடைய படைப்பாற்றல் திறனை கொண்டு ஆண்டவரிடம் கொடையாக பெற்றுக்கொண்ட திறன்களை கொண்டு மிக அதிகமாக தன்னுடைய கைகளினால் ஓவியங்களை வரையக்கூடிய திறனை பெற்றிருந்தால் புருதா தேசாய். இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி கிடந்த புருதா தேசாய் 2 நாட்களுக்கு பின்பு மீட்டெடுக்கப்படுகிறாள். மீட்டெடுக்கப்பட்டு அகமதாபாத்திலே உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகிறாள். சிகிச்சை செய்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், புருதா தேசாயின் உடல் கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி தவித்ததால் அவளுடைய வலது கரத்தை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எந்த வலது கரத்தினால் ஓவியத்தை வரைந்தாலோ, எந்த வலது கரத்தினால் பல சான்றிதழ்களை பெற்றாரோ, எந்த வலது கரத்தினால் தன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினாரோ, அந்த புருதா தேசாயின் வலது கரம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் மருத்துவர். மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. வலது கரம் துண்டித்து எடுக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின்பு அந்த புருதா தேசாவை, அவளுக்கு ஓவிய ஆசிரியராக இருந்த ஆசிரியை தனியாக வீட்டிற்கு சென்று சந்திக்கிறாள். புருதா தேசாய், let us thank God. நாம் இந்த சூழலில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உன்னுடைய ஒரு கரத்தை மட்டும் கடவுள் எடுத்துக்கொண்டு இந்த மண்ணுலகில் மீண்டும் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். There is a purpose behind your life. ஒரு கரத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் உனக்கு இந்த மண்ணுலகில் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கடவுள் உன்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஒரு ஆசிரியை அந்த புருதா தேசாய்க்கு சொல்லுகிறார். பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். வலது கரத்தை கொண்டு எந்த ஓவியங்களை எல்லாம் வரைந்து திட்டினாலோ அந்த புருதா தேசாய்க்கு இடது கைகளை கொண்டு ஓவியம் வரைவதற்கு பயிற்சி அளிக்கிறார். பயிற்சி அளித்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற்ற பன்னாட்டு அளவிலான ஒரு போட்டிக்கு இந்த புருதா தேசாய் செல்லுகிறாள். அங்கே நடைபெற்ற போட்டியில் பன்னாட்டு அளவில்
முதல் இடத்தை பெற்று புருதா தேசாய் திரும்புகிறாள் வெற்றியோடு. என்னுடைய பாசத்திற்குரிய பெற்றோர்களே, இந்த செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளே எத்தனையோ புருதா தேசாய் பன்னாட்டு அளவில் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பள்ளியை நம்பி வந்திருக்கின்ற நீங்கள் இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரிய பெருமக்களோடு உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரிய பெருமக்களே, இந்த பெற்றோர்களோடு உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோருடைய கரமும் ஆசிரியருடைய கரமும் இணைகின்ற பொழுது எத்தனையோ புருதா தேசாய்களை இந்த தேசத்திற்கு தர இந்த செயின்ட் இக்னேசியஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தயாராக இருக்கிறது. நம்பிக்கை என்னும் விதை ஊன்றி நீர் பாய்ச்சுவோம். நாளை மரமானால் ஊருக்கே நிழலாகுவோம். வெற்றி என்ன தோல்வி என்ன வாழ்ந்து காட்டுவோம். இனி விழுந்தாலும் விழுதுகளை போல் புவியை தாங்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, brother. We are grateful for your presence and the inspiration you have shared.